இப்போ கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்க்குறோம். இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்த்துக்கின்னு இருந்தோம்னாக்கா எலக்ட்ராலிசிஸ்ன்றது பார்த்துங்க. இந்த எலக்ட்ராலிசிஸ்ன்றது பார்த்தோம். இந்த எலக்ட்ராலிசிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்த ஆல் எரால்ஸ் ப்ராசஸ் இதை பார்க்கலாங்க. இந்த எலக்ட்ராலிசிஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆல் எரால்ஸ் ப்ராசஸ் இதை பார்க்க போகிறோம். இந்த ஆல் எரால்ஸ் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா Al2O3. என்ன எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா Al2O3. இந்த Al2O3 இந்த Al2O3 என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த Al2O3 என்னவா மாறுது பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் ஆக்சிஜன் அப்படி மாறுது. இந்த Al2O3 என்னவா மாறுதுன்னா கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேத்தோட்ல வந்து அலுமினியம் அயான் Al3+ + 3 electrons gives aluminum. இது மாதிரி மாறுது. இந்த O2- என்னவா மாறுதுன்னாக்கா O2- என்னவா மாறுதுன்னா O2-வா மாறுது. O2 கேஸா மாறுது by losing 2 electrons. இது போல பார்த்துங்க. சரி, அலுமினியம் அயான் வந்து அலுமினியமா மாறுது. இந்த ஆக்சைடு O2- இது என்ன பண்ணுதுன்னாக்கா ஆக்சிஜன் கேஸா மாறுது. சரி, இது போல இந்த ஆனோடிக் ப்ராசஸ் இப்படி நடக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜன் கேஸ் ஆனோட்ல இருக்கக்கூடிய கார்பனோட சேர்ந்துக்கின்னு கார்பன் டை ஆக்சைடா மாறிடுது. இந்த ஆக்சிஜன் கேஸ் என்ன பண்ணுதுன்னா ஆனோட்ல இருக்கக்கூடிய கார்பனோட சேர்ந்துக்கின்னு கார்பன் டை ஆக்சைடு கேஸா மாறிக்குது அப்படி நம்ம சொன்னோம். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்ண போறோம்னாக்கா 1 ஃபாரடே கரண்ட்டை பாஸ் பண்ண போறோம். இப்போ 1 ஃபாரடே கரண்ட்டை நீங்க பாஸ் பண்றீங்கன்னா என்ன பண்ணுன்னா 1 ஃபாரடே கரண்ட்னா 1 mole of electrons. 1 ஃபாரடே கரண்ட்னா 1 mole of electrons. அப்போ 1 mole of electronsனா இதை ஒன்னா மாத்தணும். இதை ஒன்னா மாத்தணும்னா இதை எதால மல்டிப்ளை பண்ணணும் யோசிச்சு பாருங்க. இதை எதால மல்டிப்ளை பண்ணணும் யோசிச்சு பாருங்க. 1/3 மல்டிப்ளை பண்ணணும். அதே போல இங்கேயும் ஒன்னா மாத்தணும். 1 mole of electrons என்னும்போது இதை எதால மல்டிப்ளை பண்ணணும் யோசிச்சு பாருங்க. 1/2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை 1/2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 1 mole of electrons மாறிடுது. இதை 1/3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது 1 mole of electrons மாறிடுது. சரி, அப்போ நீங்க 1 ஃபாரடே ஆஃப் சார்ஜ் 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்குது, எவ்வளவு டெபாசிட் ஆகுது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 1 ஃபாரடே டெபாசிட், இப்போ 1 ஃபாரடே பாஸ் பண்றோம். இப்போ 1 ஃபாரடே பாஸ் பண்ணாக்கா எவ்வளவு அலுமினியம் கிடைக்குது பாருங்க. அலுமினியம் எவ்வளவு கிடைக்குதுன்னாக்கா 1/3 moles ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. 1/3 moles ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. 1/3 moles ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அலுமினியம் எவ்வளவு கிடைக்குதுன்னா 1/3 moles கிடைக்குது. அலுமினியம் எவ்வளவு கிடைக்குதுன்னா 1/3 moles கிடைக்குது. சரி, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர் is equal to number of gram equivalents. இந்த பாயிண்ட் நல்லா பாருங்க. number of gram equivalents is equal to number of moles into n factor. n factor of அலுமினியத்துக்கு n factor என்ன அன்ட்டு கேட்டீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. n factor of Al3+ எவ்வளவுன்னா 3. ஏன்னாக்கா இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா Alக்கு வந்து 3+ சார்ஜ், இந்த Al3+ என்னவா மாறி இருக்குது, அலுமினியமா மாறி இருக்குது. இங்க ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. அப்படின்னா +3 வந்து இந்த +3 அயான் 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கின்னு 0வா மாறி இருக்குது. அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணதுனால n ஃபேக்டர் வந்து 3. அப்போ n ஃபேக்டரை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n ஃபேக்டர் எவ்வளவுன்னா 3. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1/3. அப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் வருது. நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளவுன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் வருது எவ்வளவுன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. இங்க என்ன நடக்குதுன்னா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்றீங்க. 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா 1 mole ஆஃப் எலக்ட்ரான்ஸ்.
1 Faraday of electricity னா 1 mole of electrons. அப்படின்னா இதை 1 mole மாற்றணும். இதை 1 mole மாற்றுறதுக்காக இதை என்ன பண்ணுறீங்கன்னா 1/3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இதை 1/3 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு அலுமினியம் கிடைக்குதுன்னா 1/3 மோல்ஸ் 1/3 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. இப்போ கிராம் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கும் என் ஃபேக்டருக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு என் ஃபேக்டர். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றது தெரியும், அது எவ்வளவுன்னா 1/3. இப்போ என் ஃபேக்டர்ன்றது சப்ஸ்டியூட் பண்ணும். என் ஃபேக்டர்னா யாருக்கு? சரி, என் ஃபேக்டர் யாருக்குன்னா இவருக்கு Al3+க்கு. என் ஃபேக்டர் யாருக்குன்னா Al3+. அந்த Al3+ எடுத்துக்கோங்க. என் ஃபேக்டர் ஆஃப் Al3+. இப்போ இந்த Al3+ என்னவா மாறி இருக்குது பாருங்க. Al3+ என்னவா மாறி இருக்குது? அலுமினியமா மாறி இருக்குது. இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு? 0. அப்படின்னா Al3+ வந்து 0வா மாறுதுன்னா by taking 3 electrons, by consuming 3 electrons. அதனால இதுக்கு n ஃபேக்டர் எவ்வளவுனா 3. இதுக்கு n ஃபேக்டர் எவ்வளவு சொல்றோம்னா 3ன்னு சொல்றோம். ஸோ இந்த n ஃபேக்டரை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த n ஃபேக்டரை இங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை இங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. அப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் வருது. எவ்வளவு வருதுன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம். 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. சரி, இப்போ நல்லா பாருங்க. இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கணும். சப்போஸ் n ஃபேக்டர் ஆஃப் Al3+, Al2O3 இப்படி எடுத்துக்கிறோம். n ஃபேக்டர் ஆஃப் Al2O3. இப்போ இந்த n ஃபேக்டர் ஆஃப் Al2O3, n ஃபேக்டர் ஆஃப் Al2O3னா மாறுங்க. ஏன் மாறுனா இந்த n ஃபேக்டர் ஆஃப் Al2O3 சப்போஸ் எடுத்துக்கினீங்கன்னா என்ன ஆகும்ட்டு பார்க்கலாங்க. இப்போ Al2O3 என்னவா மாறுது? எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் போகும்போது அலுமினியமா மாறுது, பிளஸ் ஆக்சிஜனா மாறுது, O2வா மாறுது. என்ன மாறிச்சுன்னா O2வா மாறிச்சு. சரி, ஓகே. எவ்வளவு O2னா இது போல 3/2 O2 இப்படி மாறிச்சு. இப்போ n ஃபேக்டர் ஆஃப் Al2O3 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவுன்னு நம்ம பார்க்கலாங்க. n ஃபேக்டர் ஆஃப் Al2O3. இப்போ அலுமினியமுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +3. இந்த அலுமினியத்துக்கு எவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர்னா 0. இந்த +3 0வா மாறுதுன்னா பை கெய்னிங் 3 எலக்ட்ரான்ஸ். 2 அலுமினியம் இருக்குது. இப்போ +3ன்றது ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர்னா சார்ஜ் ஆஃப் 1 அலுமினியம். அப்போ 2 அலுமினியம் இங்க இருக்குது. Al2O3னா 2 அலுமினியம் இருக்குது. Al2O3னா 2 அலுமினியம் இருக்குது. அப்போ 2 அலுமினியம்னா என்ன பண்ணணும்? இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ Al2O3 2Al மாறுதுன்னா பை டேக்கிங் how many electrons யோசிச்சு பாருங்க. பை டேக்கிங் how many electrons யோசிச்சு பாருங்க. இந்த Al2O3ல அலுமினியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +3. இந்த +3 அலுமினியம் என்ன பண்ணுதுன்னா Al மாறுது. அப்போ இந்த +3 வந்து 0வா மாறுதுன்னா Al ஆக்சிடேஷன் நம்பர் 0. இந்த +3 வந்து 0வா மாறுதுனாக்கா இந்த +3 வந்து 0வா மாறுதுனாக்கா பை கெய்னிங் 3 எலக்ட்ரான்ஸ். இப்போ Al2O3 இங்க எடுத்துக்கிறது என்னன்னா Al2O3. இந்த Al2O3ல அலுமினியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுன்னா +3. +3ன்றது சார்ஜ் ஆஃப் 1 அலுமினியம். +3ன்றது என்னன்னாக்கா சார்ஜ் ஆஃப் 1 அலுமினியம். +3ன்றது என்னன்னா சார்ஜ் ஆஃப் 1 அலுமினியம். +3னா சார்ஜ் ஆஃப் 1 அலுமினியம். அப்போ Al2O3 2 அலுமினியம் இருக்கிறதுனால டோட்டல் சார்ஜ் என்ன ஆகுது? +6 ஆகுது. அந்த +6 வந்து இங்க 0வா மாறுது. அப்படின்னா Al2O3 எவ்வளவு எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது பாருங்க. 1 molecule of Al2O3 gains how many electrons to become 2Al? யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல இந்த ஆக்சிஜன் பார்க்கலாம். இந்த ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 2-. ஆக்சிடேஷன் நம்பர் 2-. இது என்னவா மாறுதுன்னா இந்த ஆக்சிடேஷன் நம்பர் 2-, இது என்னவா மாறுதுன்னா ஆக்சிஜன் மாலிகுல். இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுன்னா 0. அப்படின்னா 2- 0வா மாறுதுன்னா பை லூசிங் 2 எலக்ட்ரான்ஸ். இந்த -2ன்றது ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர்னா சார்ஜ் ஆஃப் 1 ஆக்சிஜன். அப்போ 3 ஆக்சிஜன்ஸ்னா இந்த சார்ஜ் என்னாகும்? டோட்டல் சார்ஜ் என்னாகும்? -6ஆ மாறும். அந்த -6 0வா மாறுதுன்னா எவ்வளவு 0 மாறுதுன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு பாருங்க. அப்போ 1 molecule of Al2O3 converting into 2 aluminum atoms and 3/2 O2 moleculesனாக்கா எவ்வளவு கெயின் எவ்வளவு லாஸ்ன்னு பாருங்க. இதுக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு பாருங்க. இதுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு பாருங்க. என்ன சொல்ல வரீங்க? 1 molecule of Al2O3 on electrolysis converting into 2 times aluminum atoms
and 3/2 O2 molecules னா what is the gain of electrons? gain of electrons எவ்வளவு? gain of electrons எவ்வளவு? அலுமினியம் gain பண்ணது எவ்வளவு பாருங்க. 1 molecule of Al2O3 2 அலுமினியம் atoms ஆகும் 3/2 O2 molecules ஆகும் மாறும்போது எவ்வளவு gain ஆகுது, எவ்வளவு லாஸ் ஆகுது, எத்தனை எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது, எத்தனை எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது, அதை யோசிச்சு பாருங்க. அது என்ன வருதுன்னு யோசிச்சு பாருங்க. கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு. சரி, அப்படின்னா நீங்க எதுவுமே ஆன்சர்ஸ் என்ன சொல்ல வரீங்கன்னா கெயின் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் அது போல சொல்ல வரீங்க. அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து 6 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. அப்போ அலுமினியம் வந்து கெயின் வந்து 6ன்னா அலுமினியத்துக்கு ஓகேங்க. அலுமினியம் வந்து 6 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது அப்படி சொல்ல வரீங்க. அலுமினியம் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுது, ஆக்சிஜன் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுது அப்படி சொல்றீங்க. இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் த n ஃபேக்டர் ஆஃப் Al2O3? Al2O3க்கு n ஃபேக்டர் என்னன்னு கேட்டா என்னங்க சொல்லுவீங்க? Al2O3க்கு n ஃபேக்டர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சரி, அப்படின்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா இதுல ஏதோ கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இதை மறுபடியும் பார்க்கலாங்க. இதை மறுபடியும் பார்க்குறோம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா, இப்போ வந்து Al2O3 எடுத்துக்கிறோம். இந்த Al2O3 என்னவும் மாறுதுனாக்கா எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ்ல ஆல் எரால்ஸ் ப்ராசஸ்ல என்னவும் மாறுதுனாக்கா அலுமினியமா கிடைக்குது. அலுமினியம் எங்க கிடைக்குதுன்னா கேத்தோட்ல கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் எங்க கிடைக்குதுனாக்கா ஆனோட்ல கிடைக்குது. இந்த ஆக்சிஜன் ஆனோடிக் கார்பனோட கம்பஷன் போயிட்டு கார்பன் மோனாக்சைடு இல்ல கார்பன் டை ஆக்சைடா மாறிக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த ஈக்குவேஷன் இது போல ஈக்குவேஷன் நடக்குது. இந்த அலுமினியம் இங்க வந்து 2 டைம்ஸ் அலுமினியம் இருக்கிறதுனால இங்க 2 டைம்ஸ் அலுமினியம் எழுதியிருக்கோம். இங்க வந்து ஆக்சிஜன் 3 டைம்ஸ் இருக்கிறதுனால இந்த O2 வந்து 3/2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த O2 3/2 மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த அலுமினியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எழுதுறோம். ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுன்னா +3. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 3 இங்க போகுது, இந்த 2 இங்க போகுது, அது போல எடுத்துக்கோங்க. இந்த அலுமினியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுன்னா +3. ஆக்சிடேஷன் நம்பர்னா சார்ஜ் ஆஃப் 1 அலுமினியம். சார்ஜ் ஆஃப் 1 அலுமினியம், ஒரு அலுமினியத்துக்கு சார்ஜ் வந்து +3. அது போல இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுன்னா 0. இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவுன்னா 0, அதாவது 1 அலுமினியத்துக்கு 0. அப்போ +3 வந்து 0வா மாறுதுனாக்கா +3 வந்து என்னவா மாறி இருக்குதுன்னா 0வா மாறி இருக்குது. அப்படின்னா பை கெய்னிங் 3 எலக்ட்ரான்ஸ் +3 வந்து இந்த +3 வந்து 0வா மாறுதுனாக்கா பை கெய்னிங் 3 எலக்ட்ரான்ஸ் சொல்ல வரும். ஆனா இங்க எலக்ட்ரான் அலுமினியம் எத்தனை இருக்குதுன்னா 2 டைம்ஸ் அலுமினியம் இருக்குது. 2 டைம்ஸ் அலுமினியம் இருக்கிறதுனால இந்த +3 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. இந்த +3 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. இந்த +3 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. அப்ப எவ்வளவுன்னா +6. இந்த 0வை 2ஆல மல்டிப்ளை பண்ணா அதே 0 தான். இப்போ இந்த +6 0வா மாறுது. +6 வந்து என்னவா மாறி இருக்குதுன்னா 0வா மாறி இருக்குது. +6 0வா மாறி இருக்குதுன்னா பை கெய்னிங் 6 எலக்ட்ரான்ஸ். அப்படின்னாக்கா நல்லா பார்த்துக்கோங்க. 1 Al2O3, 1 molecule of Al2O3 எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா it will gain how many electrons to become 2 aluminum atoms. How many electrons? 1 molecule of Al2O3 gaining how many electrons to become 2 aluminum atoms? யோசிச்சு பாருங்க. 2 aluminum atoms. 1 molecule of Al2O3ல இருக்கக்கூடிய அலுமினியம் வந்து இது போல அலுமினியம் ஆட்டம்ஸா மாறுறதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிருக்கோம் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப Al2O3 1 மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்க. இந்த Al2O3ல இருக்கக்கூடிய அலுமினியத்துக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் +3, அதாவது 2 டைம்ஸ் அலுமினியம் இருக்குது. அதாவது என்ன பண்ணுதுன்னா 2 டைம்ஸ் Al3+, இந்த 2 டைம்ஸ் Al3+ எத்தனை எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருந்தா அலுமினியம் ஆட்டம்ஸா மாறி இருக்கும்? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிருக்குதுன்ட்டு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எப்படி இருக்குன்னா O2- இப்படி இருக்குங்க. O2- இது என்னவோ மாறுதுனாக்கா ஆக்சிஜன் ஆட்டமா மாறுது. இதை தான் எப்படி எழுதணும்னா 3/2 O2 மாலிகுல்ஸ், 3/2 O2 அப்படி சொல்றோம். அதாவது ஆக்சிஜன் ஆட்டம்க்கு ஸ்டெபிலிட்டி கம்மி தானங்க. ஆக்சிஜன் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? ஆக்சிஜன் மாலிகுலா தானே எக்ஸிஸ்ட் ஆகும். ஆக்சிஜன் மாலிகுலுக்கு ஃபார்முலா என்ன? டயட்டாமிக் மாலிகுல் O2 தானே. அதனால O2 அப்படி சொல்றோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா சார்ஜ் வந்து -2. இந்த -2 இங்க என்ன பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து 0.
அப்போ -2 ஜீரோவா மாறுதுனாக்கா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். -2 வந்து ஜீரோவா மாறுதுனாக்கா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். லாஸ் ஆஃப் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ்னு பாருங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹவு மெனின்னு பாருங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹவு மெனின்னு பாருங்க. இந்த அப்படின்னா 1 மாலிகுல் ஆஃப் Al2O3 1 மாலிகுல் ஆஃப் Al2O3ல Al2O3ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிக்கின்னு இது மாதிரி 3/2O2வா மாறிடுச்சு. 3/2O2வா மாறிடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. 1 மாலிகுல் ஆஃப் Al2O3ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் இதுதான். இது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு இது போல மாறிக்குது. இந்த 3/2O2வா மாறிக்குது. அப்படின்னாக்கா இந்த 2 - 0வா மாறுதுனாக்கா பை லூசிங் எலக்ட்ரான்ஸ். இப்போ 1 மாலிகுல் ஆஃப் Al2O3னா அதுல 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆக்சிஜன்ஸுமே இது போல மாறுது. இது போல ஆக்சிஜன் ஆட்டம்ஸா மாறுது. இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் என்ன பண்ணுதுன்னா காம்பினேஷன் போயிட்டு ஆக்சிஜன் மாலிகுல்ஸா மாறிக்குது. அப்படின்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகும் பாருங்க. 1 மாலிகுல் ஆஃப் Al2O3ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன்ஸும் இது போல மாறிச்சுன்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுனாக்கா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க. இப்போ யாருக்கு இப்போ என்ன நீங்க கேட்டிருக்கீங்க? பை கெய்னிங் த எலக்ட்ரான்ஸ் என்னவா அப்படின்னு என்ன? பை கெய்னிங் த எலக்ட்ரான்ஸ் யாரு கெயின் பண்றாங்க? அலுமினியம் கெயின் பண்ணுது, ஆக்சிஜன் லூஸ் பண்ணுது, நெட் வந்து 0. நீங்க என்ன கேட்குறீங்கன்னு புரியலையே. பை ஒருத்தர் என்ன கேட்டுக்கிறாங்க? பை கெய்னிங் த எலக்ட்ரான்ஸ் என்ன சோடியம்னு அர்த்தமா? சரி, சோடியம் எதுக்கு இங்க கொண்டு வரணும்? சோடியத்தை எதுக்கு இங்க கொண்டு வரீங்க? ஒன்றும் புரியலையே. சரி சரி பார்க்கலாங்க. நீங்க என்ன கேட்குறீங்கன்னே புரியல. சரி, இப்போ வந்து அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 மாலிகுல் ஆஃப் Al2O3 இருக்குது. இந்த 1 மாலிகுல் ஆஃப் Al2O3ல இருக்கக்கூடிய அலுமினியம் அயான்ஸ் 6 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கின்னு அலுமினியம் ஆட்டம்ஸா மாறி இருக்குது. இந்த 1 மாலிகுல் ஆஃப் Al2O3ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னா 6 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸா மாறிச்சு. அந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆக்சிஜன் மாலிகுல்ஸா மாறிடுச்சு. இப்போ சொல்லுங்க, 1 மோல் ஆஃப் Al2O3 1 மோல் ஆஃப் Al2O3ல இருக்கக்கூடிய அலுமினியம் அயான்ஸ் gaining how many moles of electrons to become aluminum atoms? யோசிச்சு பாருங்க. 1 mole of Al2O3ல இருக்கக்கூடிய அலுமினியம் அயான்ஸ் எல்லாமே அலுமினியம் ஆட்டம்ஸா மாறும்போது that will gain how many moles of electrons? யோசிச்சு பாருங்க. 6 moles of electrons சொல்ல வரீங்க. 1 mole of Al2O3ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன் அயான்ஸும் இது போல மாறிச்சுன்னா how many moles of electrons lost ன்னு யோசிச்சு பாருங்க. how many moles of electrons lost ன்னு யோசிச்சு பாருங்க. 6 moles of electrons lost ன்னு சொல்ல வரீங்க. அதாவது 1 mole of Al2O3ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன்ஸும் 1 mole of Al2O3ல இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஜன்ஸும் இது போல மாறுது. இது போல மாறுதுனாக்கா by losing how many moles of electrons ன்னு யோசிச்சு பாருங்க. by losing how many moles of electrons னா 6 moles of electrons. இப்போ சொல்லுங்க, what is the n factor of Al2O3? Al2O3க்கு n factor என்னன்னா என்ன சொல்றது? Al2O3க்கு n factor என்ன? Al2O3க்கு n factor என்னன்னு சொல்லணும்னாக்கா ஒன்னு லாஸை வச்சு சொல்லுங்க, இல்ல கெயினை வச்சு சொல்லுங்க. நீங்க 6 சொல்றீங்க, ஒருத்தர் மட்டும் 0 சொல்றீங்களே, ஏன் 0 சொன்னீங்க? ஒன்னு லாஸை வச்சு சொல்லணும், இல்ல கெயினை வச்சு சொல்லணும். அதுதான் n ஃபேக்டர். n ஃபேக்டர்னா எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட். அதாவது லாஸ்னா அது கொடுக்குது, கெயின்னா அது வாங்கிக்குது. அப்போ டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ? 6 தானே, 0 கிடையாது இல்ல. ஓகேங்களா? அப்போ n ஃபேக்டர் ஆஃப் Al2O3 என்னன்னாக்கா 6. 0 சொன்னீங்களா, அது நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது n ஃபேக்டர்னா என்னன்னாக்கா எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்டிங்க. லாஸ்னா கொடுக்குது, கெயின்னா வாங்கிக்குது. அப்படின்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது? 6. அதனால n ஃபேக்டர் ஆஃப் Al2O3 என்னன்னா 6ன்னு சொல்றோம். சரி, இப்போ n ஃபேக்டர் ஆஃப் Al2O3 நமக்கு கிடைச்சிச்சுங்க. n ஃபேக்டர் ஆஃப் Al2O3 நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றது? நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போலாங்க. இப்போ இங்க என்ன சொன்னோம்னா Al2O3 is converting into aluminum and oxygen. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா ஆனோடிக் கார்பனோட சேர்ந்துக்கின்னு கார்பன் மோனாக்சைடு ஆர் கார்பன் டை ஆக்சைடா மாறிக்குதுங்க. இப்போ இதை எப்படி எழுதுறேன்னா Al3+ இங்க இருக்கக்கூடிய Al3+ 3 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கின்னு அலுமினியமும் மாறுது. இப்படி மாறுதுங்க. இப்படி எடுத்துக்கணும்.
அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 2 மைனஸ் அதை எடுத்துக்கிறோம். ஆக்சிஜன் 2 மைனஸ் அது என்ன பண்ணுதுன்னா ஓவா மாறுது. அந்த ஓ வந்து இது மாலிகுலா எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால 1/2 எழுதிக்கணும். பை லூசிங் 2 எலக்ட்ரான்ஸ் இப்படி எழுதிக்கணும். இப்போ என்ன பண்றீங்கன்னா 1 ஃபாரடே ஆஃப் கரண்ட்டை பாஸ் பண்றீங்க. 1 ஃபாரடே ஆஃப் கரண்ட்டை பாஸ் பண்றீங்கன்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா இந்த 3 மோல்ஸை என்ன பண்ணுன்னா 1 மோலா மாற்றணும். அந்த 3 மோல்ஸை 1 மோலா மாற்றணும்னா இந்த ஆஃப் ரியாக்ஷனை எதால மல்டிப்ளை பண்ணணும்னா 1/3 மல்டிப்ளை பண்ணணும். 1/3 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த 3 வந்து 1 ஃபாரடே ஆஃப் கரண்ட்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா இந்த 3 வந்து 1 மாற்றணும். இந்த 3 1 மாற்றணும் என்ன பண்ணணும்? இந்த என்டையர் ஆஃப் ரியாக்ஷனை 1/3 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்க என்ன பண்ணிக்கணும்னா ஆக்சைடு கொடுத்துருக்கோம். இந்த ஆக்சைடு என்ன மாறுதுன்னா ஆஃப் O2 கேஸா மாறுது பை லூசிங் 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ 1 ஃபாரடே கரண்ட்னா 1 ஃபாரடே ஆஃப் கரண்ட்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா இந்த 2 1 மாற்றணும். இதை 2 1 மாற்றணும்னா இந்த ஆஃப் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆஃப் ரியாக்ஷனை 1/2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படின்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸா மாறிச்சு. அப்படின்னா 1 ஃபாரடே ஆஃப் கரண்ட்டை நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, அப்போ 1 ஃபாரடே ஆஃப் கரண்ட்டை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 ஃபாரடே ஆஃப் கரண்ட்டை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு அலுமினியம் கிடைக்குதுன்னா 1/3 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. 1/3 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. 1/3 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அதே நேரத்தில் ஆக்சிஜன் கேஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதுனாக்கா ஆக்சிஜன் கேஸ் வந்து 1/4 மோல்ஸ் 1/4 மோல்ஸ் ஆஃப் 1/4 மோல்ஸ் ஆஃப் O2 மாலிகுல்ஸ் 1/4 மோல்ஸ் ஆஃப் O2 மாலிகுல்ஸ் கிடைக்குது ஆனோட்ல. ஆனோட்ல எவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்குதுன்னா 1/4 மோல்ஸ் ஆஃப் O2 மாலிகுல்ஸ் 1/4 மோல்ஸ் ஆஃப் O2 மாலிகுல்ஸ் கிடைக்குது ஆனோட்ல. இப்போ என்ன பண்றேன்னாக்கா கிராம் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றேன்னாக்கா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியுங்க. இப்போ n ஃபேக்டர் மொத்தம் பார்க்கணுங்க. இப்போ n ஃபேக்டர் மொத்தம் பார்க்கணும். n ஃபேக்டர் என்ன வேல்யூ வரும் அன்ட்டு நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணுங்க. இப்போ n ஃபேக்டர் இந்த இடத்துல n ஃபேக்டர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல n ஃபேக்டர் பாருங்க. இது இல்லைன்னா இந்த இடத்துல n ஃபேக்டர் பாருங்க. n ஃபேக்டர் ஆஃப் Al3+. n ஃபேக்டர் ஆஃப் Al3+னா எவ்வளவு சொல்லுவீங்க? அதே மாதிரி இங்க n ஃபேக்டர் ஆஃப் Al3+னா என்ன சொல்லுவீங்க அது சொல்லுங்க. n ஃபேக்டர் ஆஃப் Al3+ இன்னு கேட்டா என்ன சொல்றது? n ஃபேக்டர் ஆஃப் Al3+ கேட்டா என்ன சொல்றது? n ஃபேக்டர் ஆஃப் Al3+ கேட்டா இங்க 3ன்னு சொல்றீங்க. இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? n ஃபேக்டர் ஆஃப் Al3+ கேட்டா இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துல மாத்தி சொல்லுவீங்களா இல்ல அதே சொல்லுவீங்களா? இந்த இடத்துல n ஃபேக்டர் ஆஃப் Al3+ 3ன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல n ஃபேக்டர் ஆஃப் Al3+ கேட்டா 3 தான் சொல்லுவீங்களா? சரி, ஓகேங்க. அப்படின்னா n ஃபேக்டர் ஆஃப் Al3+ தெரியும். n ஃபேக்டர் ஆஃப் Al3+ எவ்வளவு சொன்னீங்கன்னா 3. n ஃபேக்டர் ஆஃப் Al3+ 3. அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அலுமினியம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் பார்க்குறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவுன்னா 1/3. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/3. நம்பர் ஆஃப் மோல்ஸை சப்ஸ்டியூட் பண்றீங்க 1/3. n ஃபேக்டரை சப்ஸ்டியூட் பண்றீங்க 3. அப்போ 1 வருது. அப்படின்னா எவ்வளவு கிராம் ஈக்குவலன்ஸ்னா 1 கிராம் ஈக்குவலன்ட். 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு அலுமினியம் கிடைக்குதுன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் ப்ரொடியூஸ் ஆகுது. 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு அலுமினியம் கிடைக்குதுன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் ப்ரொடியூஸ் ஆகுது. 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல ப்ரொடியூஸ் ஆகுது அன்ட்டு சொல்றோம். 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல ப்ரொடியூஸ் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கிராம் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராம் மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர் அப்படி எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றன்றது பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ற இடத்துல 1/4 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். 1/4 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது ஆக்சிஜனை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா O2 நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. 1/4 மோல்ஸ் ஆஃப் O2. 1/4 மோல்ஸ் ஆஃப் O2. இப்போ n ஃபேக்டர் ஆஃப் O2 என்ன சொல்றது? n ஃபேக்டர் ஆஃப் O2 சொல்லணும். n ஃபேக்டர் ஆஃப் O2 சொல்லணும். அப்ப என்ன செய்யலாம்? n ஃபேக்டர் ஆஃப் O2 சொல்லணும்.
n factor of O2 என்ன சொல்லலாம்? n factor of O2 என்ன சொல்லாங்க? n factor of O2 என்ன வேல்யூ வருங்க? n factor of O2 என்ற இடத்துல என்ன சொல்லலாம்? n ஃபேக்டர் என்ன சொல்லி வந்திருக்கீங்கன்னா n ஃபேக்டர் என்ற இடத்துல 2ன்னு சொல்ல வந்திருக்கீங்க. சரி, இப்போ n ஃபேக்டர் என்ற இடத்துல 2ன்னு சொல்ல வந்தீங்க. எப்படி சொல்ல வந்தீங்கன்னாக்கா இந்த O2 மைனஸ் வந்து என்ன மாறுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் ஆஃப் O2 மாதிரி 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. அதை வச்சு நீங்க n ஃபேக்டர் சொல்றீங்க. சரி, n ஃபேக்டர் 2ன்னு சொல்லிட்டோம். அப்படின்னாக்கா இப்போ எவ்வளோ வருதுன்னா 1/2. அப்படின்னா 1/2 கிராம் ஈக்குவலன்ஸ் 1/2 கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் O2 molecules 1/2 gram equivalence of O2 molecules 1/2 gram equivalence of O2 molecules அது போல சொல்றோம் 1/2 gram equivalence of O2 molecules அப்படி சொல்லியிருக்கோம். இதை வந்து கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படி மாத்தணும்னா என்ன செய்யுது? கிராம் ஈக்குவலன்ஸ் கிராம் ஈக்குவலன்ஸ் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படி மாத்தணும்னா என்ன செய்யலாம்? ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படி மாத்தினா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் என்ன வரும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. இங்க வந்து O2 மாலிகுல்ஸ் இப்போ என்ன பண்ணிக்கணும்னா ஆக்சிஜன் ஆட்டம்ஸா மாத்திக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் கேட்டா என்ன சொல்றது? 1 கிராம் ஈக்குவலன்ட் அப்படி சொல்றீங்க. அப்படின்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கிடைக்குது அப்படி சொல்ல வரீங்க. அப்படின்னாக்கா 1 ஃபாரடே 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணா எவ்வளவு அலுமினியம் கிடைக்குதுன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கிடைக்குது. அதாவது 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணா எவ்வளவு அலுமினியம் கேத்தோட்ல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கேத்தோட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி சொல்றோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் இதில் பார்க்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் இதில் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோன்னா Al2O3 gives 2 times Al 3/2 O2 gas 3/2 O2 gas 2 times Al. இது வந்து மால்டன் ஸ்டேட்ல இருக்குங்க. மால்டன் ஸ்டேட்ல நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா Al2O3 வந்து பேட் கண்டக்டர். அது மட்டும் இல்லாமல் Al2O3 வந்து சாலிட். Al2O3 எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனோம்னா மால்டன் ஸ்டேட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு தான் எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனோம். அப்போ Al2O3 மால்டன் ஸ்டேட்டுக்கு எடுத்துன்னு போனோம்னா டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கணும். அந்த டெம்பரேச்சர்ல அலுமினியம் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆன அலுமினியம் எப்படி இருக்குன்னா மால்டன் ஸ்டேட்ல இருக்கும். அப்புறம் கூல் பண்ணீங்கன்னா அது சாலிடா மாறிக்குது. சரி, ஓகேங்க. இப்போ Al2O3 வந்து எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 times Al கிடைக்குது. 3/2 O2 மாலிகுல்ஸ் கிடைக்குது. 3/2 O2 மாலிகுல்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 1 ஃபாரடே பாஸ் பண்ணா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் கிடைக்குது. அடுத்து 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கிடைக்குது அன்ட்டு நம்ம சொன்னோம். அதாவது என்ன சொன்னோம்னா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் வந்து கேத்தோட்ல கிடைக்குது. அடுத்து 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆனோட்ல கிடைக்குதுன்ட்டு நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா இப்போ Al3+, இப்போ Al2O3ல Al3+ இருக்குது. அந்த Al3+ என்னவா மாறுதுனாக்கா 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கின்னு அலுமினியமா மாறுது. இப்படி அலுமினியமா மாறுது. Al2O3ல O2- இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு இப்படி ஆக்சிஜன் கேஸா மாறிக்குது. ஆக்சிஜன் கேஸா இப்படி மாறிக்குச்சு நம்ம சொல்லிட்டோம். சரி, ஓகே. இப்போ நம்ம 2 moles ஆஃப் அலுமினியம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் அலுமினியம் நமக்கு கிடைச்சிருக்குது. 2 moles ஆஃப் அலுமினியம் நமக்கு கிடைக்கணும்னா 2 moles ஆஃப் அலுமினியம் நமக்கு கிடைக்குது. சரி, 2 moles ஆஃப் அலுமினியம் obtained at cathode by electrolyzing
by electrolyzing 1 mole of Al2O3. 1 mole of Al2O3. இப்போ 1 mole of Al2O3 கேத்தோட்ல எலக்ட்ராலிசிஸ் போயிட்டு 2 moles of அலுமினியத்தை கொடுக்கணும்னா how many Faraday of electricity we have to supply? How many Faraday of electricity we have to supply? அதை யோசிச்சு பாருங்க. 1 mole of Al2O3 கேத்தோட்ல எலக்ட்ராலிசிஸ் போயிட்டு கேத்தோட்ல ரிடக்ஷன் போயிட்டு 2 moles of அலுமினியத்தை கொடுக்கணும்னா எவ்வளவு ஃபேரடே நம்ம பாஸ் பண்ணணும்? எவ்வளவு ஃபேரடே பாஸ் பண்ணணும்? ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 2ன்னு சொல்லியிருக்கீங்க, ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 6ன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இன்னொருத்தர் 6ன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அதாவது நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா 6ன்னு சொல்ல வரீங்க, நிறைய பேர் என்ன சொல்ல வரீங்கன்னா 6ன்னு சொல்ல வந்திருக்கீங்க. சரி, ஓகே. அதே நேரத்தில் 6 ஃபேரடேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்க. அதே நேரத்தில் இங்கே 3/2 moles ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் obtained at anode. Oxygen gas obtained at anode while electrolyzing 1 mole of Al2O3 by electrolyzing 1 mole of Al2O3. 1 mole of Al2O3 அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்த இன்னொரு முறை பார்க்கலாம். 1 mole of Al2O3 எலக்ட்ராலிசிஸ்க்கு கம்ப்ளீட்டாக போகும்போது கேத்தோட்ல 2 moles ஆஃப் அலுமினியம் கிடைக்கும், ஆனோட்ல 3/2 moles ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. 1 mole ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ்க்கு போச்சுன்னா கேத்தோட்ல 2 moles ஆஃப் அலுமினியமும் ஆனோட்ல 3/2 moles ஆஃப் ஆக்சிஜன் கேஸும் கிடைக்கும். இப்படி நடக்கிறதுக்கு how many Faraday of electricity we have to pass? அதை யோசிச்சு பாருங்க. அதாவது 1 mole ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ்க்கு போகணும். அப்படி போகும்போது கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும், ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கும். அதாவது கேத்தோடு மட்டும் நடக்கும், ஆனோடு மட்டும் செப்பரேட்டா நடக்கும் அப்படி கிடையாது. கேத்தோடிக் ப்ராசஸும் ஆனோடிக் ப்ராசஸும் சைமல்டேனியஸா நடக்குது. அப்படி கேத்தோடிக் ப்ராசஸ் நடந்தால் 2 moles ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்கும் போது ஆனோடிக் ப்ராசஸ் சைமல்டேனியஸா நடந்து 3/2 moles ஆஃப் ஆக்சிஜன் கேஸை ஆனோட்ல கொடுக்குது, ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இது போல நடக்கணும்னா, இது போல எலக்ட்ராலிசிஸ் நடக்கணும்னா கேத்தோடிக் ப்ராசஸும் ஆனோடிக் ப்ராசஸும் சைமல்டேனியஸா நடக்கணும்னா எவ்வளவு ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பேட்டரியை யூஸ் பண்ணி எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு நம்ம பாஸ் பண்ணணும்? எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் நீங்க எவ்வளவு ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 mole ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ்க்கு போகுது. அப்போ கேத்தோட்ல ப்ராசஸ் நடந்து 2 moles ஆஃப் அலுமினியம் கிடைக்குது, சைமல்டேனியஸா ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடந்து 3/2 moles ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குது. இது போல நடக்கிறதுக்கு எத்தனை ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும்? எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு எத்தனை ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும்? ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 6ன்னு சொல்லியிருக்கீங்க. மீதி பேர் எல்லாம் என்ன சொல்ல போறீங்க? சரி, 6 ஃபேரடே. சரி, ஓகேங்க. அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தங்க. அதர்ஸும் 6ன்னு சொல்ல வரீங்க. அப்படின்னா 6 ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு பாஸ் பண்ணீங்கன்னா 1 mole ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ் போகும். அப்போ கேத்தோட்ல ரிடக்ஷன் நடந்து 2 moles ஆஃப் அலுமினியம் ப்ரொடியூஸ் ஆகும். சைமல்டேனியஸா ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடந்து 3/2 moles ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும். அதே நீங்க 1 ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணீங்கன்னாக்கா எவ்வளவு அலுமினியம் கிடைக்கும்னா கேத்தோட்ல 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் அலுமினியம் கிடைக்கும். எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கிடைக்கும்னாக்கா 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கிடைக்கும். இப்போ சொல்லுங்க, இந்த இதை யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த 1 ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது how many gram equivalents of Al2O3 undergo electrolysis? இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? undergo electrolysis. இப்போ நல்லா பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா 1 ஃபேரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்குது, 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆனோட்ல கிடைக்குது. Now how many gram equivalents of Al2O3 undergo electrolysis? How many gram equivalents of Al2O3 undergo electrolysis? அதை பார்க்கணுங்க. சரி,
how many gram equivalents of Al2O3 undergo electrolysis? ஒருத்தர் என்ன சொல்லிருக்கீங்கன்னா 1/6 சொல்லிருக்கீங்க, நிறைய பேர் 1ன்னு சொல்லிருக்கீங்க. எதுக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ இதை செக் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்றேன்னாக்கா gram equivalence is equal to gram moles into n factor சரி, into n factor இது போல சொல்லிட்டோம். இப்போ கிராம் ஈக்குவலன்ஸ் வேணும் அப்படின்னா கிராம் மோல்ஸையும் n ஃபேக்டரையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். கிராம் மோல்ஸையும் n ஃபேக்டரையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்க என்ன சொன்ன வந்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க என்ன சொன்னீங்கன்னா 6 ஃபாரடேன்னு சொல்ல வந்தீங்க. இந்த இடத்துல இப்போ 6 ஃபாரடே பாஸ் பண்ணீங்கன்னா 1 மோல் ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ் போகுதுன்னு சொன்னீங்க. அப்போ 1 ஃபாரடே பாஸ் பண்ணா எவ்வளவு Al2O3 எலக்ட்ராலிசிஸ் போகும்? எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ் போகும்? யோசிச்சு பாருங்க. 6 ஃபாரடே பாஸ் பண்ணா 1 மோல் ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ் போகுதுன்னு சொன்னீங்க. அப்போ 1 ஃபாரடே பாஸ் பண்ணா how many moles of Al2O3 undergo electrolysis? 1 ஃபாரடே பாஸ் பண்ணா how many moles of Al2O3 undergo electrolysis? சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா 1/6 moles. அப்போ 1/6 moles சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. n factor of Al2O3 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். n factor of Al2O3 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். n factor of Al2O3 எவ்வளவுங்க? சரி, n factor of Al2O3 எவ்வளவு சொன்னீங்கன்னா 6ன்னு சொல்லியிருக்கீங்க. n factor of Al2O3 6ன்னு சொன்னீங்க. அப்போ என்ன வருதுன்னா 1 கிராம் ஈக்குவலண்ட். இந்த இடத்துல என்ன வருதுன்னா 1 கிராம் ஈக்குவலண்ட். இந்த இடத்துல என்ன வருதுன்னா 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் Al2O3 undergo electrolysis. ஓகேங்களா? அப்போ நல்லா கவனம் வச்சுக்கோங்க. 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ் போது 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்குது. 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆனோட்ல கிடைக்குது. நல்லா புரிஞ்சிச்சிங்களா? அதே 6 ஃபாரடே நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 மோல் ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ் போது 2 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்குது. 3/2 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் வந்து ஆனோட்ல கிடைக்குது. அப்போ வந்து இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் பிரகாரம் சொல்லணும்னா, அதாவது 1 மோல் ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ் போகணும், 2 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்கணும், 3/2 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் ஆனோட்ல கிடைக்கணும்னா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும்னா 6 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும். அதே நீங்க 1 ஃபாரடே ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் Al2O3 எலக்ட்ராலிசிஸ் போகும், 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் அலுமினியம் கேத்தோட்ல கிடைக்கும், 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆனோட்ல கிடைக்கும். இப்போ 1 ஃபாரடேக்கும் 6 ஃபாரடேக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுங்களா? அதாவது இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் பிரகாரம் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல சொல்லணும்னு நினைச்சா, இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் பிரகாரம் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல சொல்லணும்னு நினைச்சா ஃபாரடே பாத்தீங்கன்னா என்ன பார்க்கணும்னாக்கா அந்த இடத்துல 6 ஃபாரடே வருது. 6 ஃபாரடே வருது. அதாவது ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? 1 mole of Al2O3 on electrolysis gives 2 moles of aluminum atoms and 3/2 moles of oxygen molecules. இப்படி நடக்கணும்னா 6 ஃபாரடேவை பாஸ் பண்ணணும். அதே நம்ம இப்படி சொல்றோம், 1 gram equivalent of Al2O3 undergo electrolysis by giving 1 gram equivalent of aluminum atoms and 1 gram equivalent of oxygen atoms. இப்படி சொல்லணும்னா எவ்வளவு ஃபாரடே பாஸ் பண்ணணும்னா 1 ஃபாரடே பாஸ் பண்ணா போதும். 1 ஃபாரடே பாஸ் பண்ணா போதும். சரி, ஓகே. இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குதுங்க. இப்போ இந்த இதுல என்ன சொல்லியிருக்குனாக்கா, இப்போ என்ன சொன்னாக்கா Al2O3 gives 2 times Al plus 3/2 times O2 gas. 6 ஃபாரடே கரண்ட்டை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு அலுமினியம் கிடைக்கும்னா 2 moles ஆஃப் அலுமினியம் கிடைக்கும். 2 moles ஆஃப் அலுமினியம்னா 2 into 27 grams, அதாவது 54 grams ஆஃப் அலுமினியம் கிடைக்கும். அதே போல ஆக்சிஜனும் ஈக்குவலன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். அதே 1 ஃபாரடே கரண்ட்டை பாஸ் பண்ணீங்கன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம் கிடைக்கும். 1 கிராம் ஈக்குவலன்ட் ஆஃப் அலுமினியம்னா அதனுடைய மாஸ் வேணும்னா